அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டங்களை விலக்கும் துவாதசி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை அனுபவித்து வருகிறோம். கஷ்டங்கள் இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது என்று கூட கூறலாம். ஒரு சிலருக்கு கஷ்டங்கள் தற்காலிகமாக வந்து செல்லும், இன்னும் சிலருக்கோ நிரந்தரமான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அப்படிப்பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் துவாதசி நாளன்று அம்மனை வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் வழிபாட்டிற்குரிய தெய்வங்களாக திகழ்கின்றன. அந்த வகையில் துவாதசி என்பது அம்மனை வழிபாடு செய்வதற்கு உரிய திதியாக கருதப்படுகிறது. அம்மனை நாம் சாதாரணமாக வழிபாடு செய்தாலே சிறப்பான பலன் கிடைக்கும். அதிலும் சிறப்பான முறையில் வழிபாடு செய்தோம் என்றால் இன்னும் கூடுதல் பலனே கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு அவளை நினைத்து நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தையுமே நீக்கிவிடும். ஜூலை மாதம் 7ஆம் தேதி நாளை துவாதசி திதி வருகிறது. இது வளர்பிறை துவாதசி. மேலும் அன்றைய தினம் திங்கட்கிழமை. இவை அனைத்தும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நாம் அம்மன் வழிபாட்டில் ஈடுபடும் போது அம்மனின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும். இந்த வழிபாட்டை நாம் ஆலயத்திலும் அமர்ந்து செய்யலாம், வீட்டிலும் செய்யலாம். நாளை முழுவதுமே செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாடாகத்தான் இந்த வழிபாடு திகழ்கிறது. காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள். அம்மனின் படத்திற்கு சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அம்மனுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு கிழக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு அல்லது நின்று கொண்டு ஓம் சக்தி பராசக்தி எனும் மந்திரத்தை நம்மால் என்ற அளவு கூற வேண்டும். அதே போல அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபாடு செய்துவிட்டு அங்கேயே அமர்ந்தும் இந்த மந்திரத்தை நாம் கூறலாம். இவ்வாறு கூறி முடித்த பிறகு நம்மால் என்ற தான தர்மங்களை செய்யும் போது நம்முடைய கஷ்டங்கள் மட்டும் அல்லாமல் நம்முடைய கர்ம வினைகளையும் அந்த அம்மனின் அருளால் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பெண்கள் மாதவிடாய் சமயத்திலும் இந்த மந்திரத்தை கோரலாம் என்பது கூறுதல் சிறப்பு. எளிமையான இந்த வழிபாடு அம்மனின் பரிபூரண அருளை பெறச் செய்வதோடு நம்முடைய கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.